தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் வாகன காத்திருப்பை குறைக்கும் புதிய திட்டத்தை மத்திய அரசு வரும் மே மாதம் அறிமுகம் செய்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இது தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் 1000க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் செலுத்த வரக்கூடிய வாகனங்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. இவற்றை தடுப்பதற்கு தான் பல்வேறு மேம்படுத்தப்பட்ட திட்டங்களை மத்திய அரசு தொடர்ச்சியாக அறிவித்து வருகிறது. கடந்த காலங்களில் கட்டணம் என்பது தொகையாக ரூபாயில் வசூலிக்கப்பட்ட ஒரு சூழலில் பிசிக்கல் கரன்சியாக வசூலிப்பு செய்வதால் கடுமையான நேர விரயம் என்பது ஏற்பட்டிருந்தது. வாகனங்கள் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருந்து வந்தது. இதற்கு மாற்றாகத்தான் ஃபாஸ்டாக் நடைமுறை என்பது. என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். மத்திய அரசினுடைய நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. RFIDயை பேஸ் பண்ணி இந்த ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் செய்யப்படக்கூடிய வாகனங்கள் நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடிகளில் பயணம் மேற்கொள்ளும் போது எளிமையாக சுங்க கட்டணம் என்பது ஆட்டோமேட்டிக்காக வசூலிக்கப்பட்டு வந்த ஒரு சூழலை பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் இந்த கட்டண முறையிலையும் ஏராளமான வாகனங்கள் சுங்கச்சாவடிகளில் காத்திருக்கக்கூடிய சூழல் என்பது சமீப நாட்களாக அதிகரித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வாகன ஓட்டிகள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, சுங்கச்சாவடிக்கு அருகில் பயணம் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள், அதே போல் 20 கிலோமீட்டருக்குள்ளே பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பது ஒரு நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக இருந்து வந்தது. அதை உறுதி செய்யக்கூடிய வகையில் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கான இந்த சுங்க கட்டண விதிகள் என்பது புதிதாக நிர்ணயம் செய்யப்பட்டு 2024ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை இந்த சுங்க கட்டணம் வசூலிப்பில் கொண்டு வருவதற்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் முன்வந்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த RFIDயை பேஸ் பண்ண அந்த ஃபாஸ்டாகுக்கு மாற்றாக GNS என்று சொல்லக்கூடிய குளோபல் நேவிகேஷன் சிஸ்டம், அதாவது GPS அடிப்படையில் தொடர்ந்து வாகனங்கள் எங்கெங்கெல்லாம் செல்கிறது என்பதை கண்டறிந்து அதற்கு அடுத்த கட்டமாக தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணத்தோட அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கக்கூடிய முறையை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறாங்க. மே மாதம் முதல் குறைந்தது 100 சுங்கச்சாவடிகளில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் 20 கிலோமீட்டருக்கு உள்ளே செல்லக்கூடிய வாகனங்களுக்கு விலக்கு என்பது அளிக்கப்பட இருக்கிறது. 20 கிலோமீட்டருக்கு மேலே தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் மேற்கொண்டால் மட்டும்தான் இந்த கட்டணம் என்பது வசூலிக்கப்பட இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, வீடுகளுக்கு அருகில் சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுடைய வாகனங்கள் செல்வதற்கான விலக்கு என்பதும் இதில் அளிக்கப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது ஆன்போர்டு யூனிட் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி என்பது வாகனங்களில் பொருத்த வேண்டிய ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடியவர்கள் இந்த கருவியை பொருத்தினால் மட்டுமே வாகன பதிவு செய்யப்படும் என்ற ஒரு விதியும் விரைவில் மத்திய அரசு அறிவிக்க இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, பழைய வாகனங்களை பொறுத்த மட்டில் இந்த கருவியை பொருத்துவதற்கு கணிசமான தொகையை வாகன ஓட்டிகள் செலவிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அந்த தொகையை செலுத்துவதற்கு மத்திய அரசே மானிய விலையில் இந்த கருவியை வழங்குவதற்கும் ஏற்பாடு என்பது செய்வது குறித்து பரிசீலனையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் RFIDக்கு மாற்றாக இந்த GNS என்று சொல்லக்கூடிய இத்திட்டம் நடைமுறைக்கு வரக்கூடிய பட்சத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில் தனியாக இதற்கெனே ஒரு பாதை என்பது உருவாக்கப்பட இருக்கிறது. இந்த பாதையில் வாகனங்கள் செல்லக்கூடிய பட்சத்தில் நீண்ட நேரம் காத்திருக்காமல் தாமாகவே வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வாகன நெரிசல், குறிப்பாக காத்திருப்பு நேரம் என்பது குறைய வாய்ப்பு இருப்பதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் என்பது தகவலை வெளியிட்டிருக்கிறது. வருகின்ற மே மாதம் முதல் திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.